தோ சில நிமிடங்களிலே, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அனைத்து விமானங்களுக்கும் சமகாலத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. மூலஸ்தான விமானத்திலிருந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது. அனைத்து விமானங்களிலும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். இதோ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராத்துறை மேவிய பவனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, ராஜகோபுர விமானங்கள் அனைத்துக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போற்றி போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்டு பெறலாம். தனராஜ், 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் தற்போது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற நிலத்துக்குரிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலத்துக்குரிய தலமாக இந்த காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஏலவார்கோவில் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இங்கே இங்க மணல் சிற்பம் தான், மணல் லிங்கம் தான் முக்கிய மூலவராக இருக்கிறார். அத்தகைய சிறப்புகளுடைய இந்த மூலவராக இருக்கக்கூடிய மணல் லிங்கத்திற்கு அபிஷேகங்கள் கூட நடைபெறாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக வழங்கப்படுகிறது. தற்போது இந்த கோவில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கோவில் கோபுரங்கள் மற்றும் சன்னதி கோபுரங்கள் கோவில் முழுவதுமே 29 கோடி ரூபாய் செலவிலே அந்த திருப்பணிகள் முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே தற்போது இந்த கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 192 அடி உண்ட இந்த ராஜகோபுரத்திலே இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான புனித நீரை தெளித்தார்கள். மூலவர் கோபுரத்திலே கிட்டத்தட்ட ஏராளமான பிரமுகர்கள் இருக்க காஞ்சி சங்கராச்சாரியார், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் இளையவர் சங்கராச்சாரியார் தலைமையில முன்னிலையில இந்த கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான நெரிசலும் இன்றி பொதுமக்களை செல்லக்கூடிய வகையில தற்போது இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தற்போது கற்பூர ஆர்ச்சியானது மூலவர் கோபுரத்தில் காட்டப்பட்டு வருகிறது. அதனை பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் பார்த்து வணங்கி வருகிறார்கள். அந்த அளவுக்கு பெருமை மிக்க இந்த கோவிலில கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரங்களில் மூலவர் விமானத்திற்கு நடைபெற்றதை தொடர்ந்து உள்ளே இருக்கின்ற சன்னதிகளுக்கு விக்கிரகங்களுக்கு தற்போது அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மதியம் மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு மேலே அபிஷேகங்கள் நடைபெற்று பஞ்சமூர்த்தி விழாக்கள் வீதி விழாவராக இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த கோவிலிலே தற்போது இந்த கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வருகிறது. ஏராளமான கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகம் சந்து வேண்டி ஏகாம்பரநாதன் தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தற்போது இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.